வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் பியாங்கா பெல்லர்லேருந்து. பியாங்கா பெல்லர் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே இன்ஜுரி இதெல்லாம் முடிச்சுட்டு சர்ஜரிலாம் முடிச்சுட்டு தயாராகி ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன் சாம்பருக்கலாம். ஆனால் இங்கே வச்சாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு. இதில் என்ன கதைனா, பியாங்கா பெல்லர் சாம்பரில் இருந்தால் தானே இதை வின் பண்ணிட்டு போயிட்டு அவங்களான ட்ரீம் ஜெட் கார்களை மோத முடியும். ட்ரீம் மேட்சான இங்கே எப்படி முடியும்? பியாங்கா பெல்லர் இப்போ தான் சர்ஜரியே பண்ணியிருக்காங்க. வேறில் காட்டினாங்க பாருங்கள், பெண்டாக கிடக்குது. அப்போ இவ்வளோ நாள் என்னங்க பண்ணாங்கன்ற மாதிரி கேள்விகள் வரலாம். அது யாருக்குமே தெரியல. இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு டியூட் போட்டு இந்த மாதிரி டுமாரே பார்த்தீங்கன்னா சர்ஜரி ஹை ஹோப்புன்ற மாதிரி வேண்டியிருக்காங்க. சர்ஜரி முடிஞ்சு இப்போது ஒரு 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஆகுதுன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா சரியானதான் விஷமேனா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் என்னத்த பண்ணாங்கன்னு தெரியல. இன்ஜுரி ஆகி நார்மலாக விட்டாலே சரியாயிடும் நார்மல் ட்ரீட்மெண்ட் பண்ணாலேன்ற மாதிரி விட்டுருந்தாங்களா என்னன்றது தெரியல. அதனால் கூட பார்த்து சரியாகவும் வந்துருவோம். அப்புறம் சர்ஜரி பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற பிளான் பண்ணி இப்போ தான் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணாங்களோ என்னமோன்றது தெரியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் இவ்வளோ நாட்கள் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. இவங்க விஷமேனால் ஒன்றும் பண்ணத்துக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரீம் மேட்ச்சு நடக்குமா நான் தெரியாத கட்டத்தில் தான் இருக்கேன். என்னை பொறுத்தளவு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸின் இத்தாலி. என்ன ப்ரோ இடத்த மாற்றி நம்மளுங்க வைப்பானுங்க. இந்த கிளாஸின் பாரிஸு கிளாஸ்க் நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸின் இத்தாலியில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது இந்த பேப்பரையும். இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்மேனியா முடிஞ்சு பேப்பரையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத பேப்பரையும். ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட்மேனியா முடிஞ்ச அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு பேப்பரையும் இதில் எந்த டைட்டிலும் டிஃபெண்ட் பண்ணாலும் சேஞ்சிங் ஆகாது. அதனால தான் பெரிய இம்ப்ரெஸ் இருக்காது. அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பேப்பர் மாதிரி தெரியும். இதில் டைட்டில்லாம் டிஃபெண்டிங் ஆகும், ஆனால் சேஞ்சஸ் வராது. வேறு ஏதாவது நல்ல மேட்ச் வச்சு பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது அதை வச்சு பார்த்தா பார்க்கலாம். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இந்த டைம் ஒரு மாதம் கேப்பில் வச்சுருக்கானுங்க. மே 31 தான் அது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இதுக்கு குறுக்காலே ஆமாம் மே 31 தான். ஏப்ரலு குறுக்கால சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் நடத்துவாங்களான்னு என்னன்னு தெரியல. இப்போ ஏப்ரல் 20, 21 இல்லை 19, 20 தெரியல வெஸ்ட்மேனியா நடக்க போகுது. அதுக்கடுத்தது அந்த 10 நாள், அதுக்கடுத்து ஒரு 30 நாள் 40 நாள் கேப் வருது. 40 நாள் கேப் வருமானது தெரியல, பார்க்கலாம். இந்த கிளாஸின் பாரிஸு அது வேறு இது கிளாஸின் பாரிஸு ஃப்ரான்ஸில் அது இதுன்னு மாற்றி நடத்திட்டு இருந்தானுங்க. பார்க்கலாம். அதான் பார்த்திங்கன்னா பேப்பரையும் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ டேட் தள்ளி போகுது என்னான்றது எனக்கு ஒன்றுமே புரியல. குறுக்கால ஏதாவது வச்சாலும் வைப்பானுங்க. இப்போ தான் 20 நாளைக்கு ஒரு பேப்பர் 20 நாளைக்கு ஒரு பேப்பர் ரீசெண்டெலாம் நடத்திட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி வச்சாலும் வைக்கலாம். இந்த டைம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களும் இந்த நாட்டு மக்களும் சரியான சேர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 இந்த மிட்கார்டு டைட்டில் சாம்பியனும் டிஃபன் ஆகியிருக்காங்க இந்த எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபைல. கார்மெலேஸும் பார்த்திங்கன்னா அவரை குவாலிஃபை பண்ணி விட்ருக்காரு. அது வேறு மேட்ச்சு. கீழே கித்து குவாலிஃபை மேட்ச்சு. மேலே கித்து இந்த எம்எஃப்டி அவர் பார்த்திங்கன்னா குவாலிஃபை பண்ணி வச்சுருக்காரு. பின்னு பண்ணிட்டாரு. குவாலிஃபைன்ற மாதிரி பின் பண்ணிட்டாங்க. அவர் பின் பண்ணதால் அவர் மேபி சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜவான் எவான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவை பின் பண்ணியிருக்காரு. குந்தர் கீழே கிடப்பார். குந்தரை பின் பண்ண முடியாதுல்ல, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை பின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கீழே அடித்து போட்டு ஜவான் எவான்ஸ் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ பின் பண்ண வச்சுட்டானுங்க. பலியாட ஆகிட்டானுங்க. என்ன சொல்கிறது, மிட்கார்டு டைட்டிலுங்க 3 இது வைப்பானுங்க. பேட்டில் 4 பேட்டில் 3 அதெல்லாம் வச்சு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அந்த சாம்பியன்ஷிப்புக்கு மோதி சூப்பராக ஸ்டோரி கொண்டு போவானுங்க. இப்போலாம் வேர்ல்டு சாம்பியனுக்கே அந்த மாதிரி பண்ணுறதில்ல, மொக்க பண்ணிட்டுருக்கானுங்க. அதுக்கடுத்து வருவோம் பீஸ்ட் இன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் சாம்பரில் இருக்க போகிறது இல்லையா? என்ன ப்ரோ இது புதுசாக இருக்குது? ஆமாங்க கைஸ், ப்ராக் லெஸ்னர் சாம்பரில் இருக்க போகிறது இல்லை போல். சாம்பருக்கு எல்லா ஆளுங்களும் குவாலிஃபை கிட்டத்தட்ட ஆகிட்டாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்துலேயும் ப்ராக் லெஸ்னர் இல்லை.
அதே ஜேவுஸ் ஆவார்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லாட்லேயும் யாரும் இல்லை. ப்ராக் இருக்கிற மாதிரி ஸ்லாட்டே இல்லை. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் இருக்கா, அந்த 2 ஸ்லாட்லேயும் யார் யார் மோத போகிறாங்கன்றத சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராக் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏதோ தனிப்பட்ட முறையில் ஸ்டோரி பார்ப்பாரு. இப்படி பண்ணால் ஒருவேளை வெஸ்டர்மேனியா தான் ஐபிஎல் இல்லை, ப்ராக் லெஸ்னர் இப்போ சாம்பர் இல்லாத மாதிரி நினைப்பாங்களே ஒரு டல்லாக. திடீர்னு ப்ராக் லெஸ்னர் வந்து அந்த குவாலிஃபை மேட்ச்சில் பூந்து அடித்து அங்கே யாருன்னா அடித்து போட்டு வராத முடிய நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மேட்ச்சில் கலந்து போனால் சூப்பராக தான் இருக்கும். பார்க்கலாம், இல்லை நடக்கிற மாதிரியே தெரியல. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் அதில் கலந்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டிவிட்டு நெக்ஸ்ட் ஒருத்தர் பை பை.